தமிழ்நாட்டில் சட்டம் அவங்களுக்கு ஏதாவது ரெமெடி இல்ல இப்போதைக்கு பயிர்க்கடன்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டுறவு இல்ல அதுல உள்ள நிறைய கடன்கள் வந்து ஏற்கனவே வந்து குறைக்கப்பட்டுதான் இருக்கு. ஏன்னா நகைக்கடன்கள் வந்து அங்கே குறைக்கப்பட்டுதான் இருக்கு. பயிர்க்கடன்கள் நேரடியாக அந்த சாகுபடிக்கான பயிர்க்கடன்கள் மட்டும்தான் நம்ம பதில் வந்த 15-20 நாட்களே வந்து தொடர்ச்சியா வந்து இத்தனை கொலைகள் வந்து எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியா குற்றம் சுமத்துறாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, அதுக்கு என்ன சட்டம் இல்ல எந்த விதத்திலையும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப எங்கேயாவது இப்ப குட்கா விஷயங்கள், குட்கா இல்ல போதைப் பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து ரைடுகள் முன்னாடி விட இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. காவல்துறை அங்கங்க ரைடு நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாத இடத்துல டாஸ்மாக் இருந்தாலும் உடனடியாக மூடப்படுது. தேவையில்லாத இடத்துல வந்து விதிமுறைகள் மீறி செயல்படும் மதுபான கூடங்கள், அதாவது பார்கள் வந்து அங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கெல்லாம் மூடப்பட்டு வருது. எங்கெங்கெல்லாம் சிறு இந்த கடைகள்ல குட்காலாம் விற்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல சீல் வைக்கப்பட்டு வருது, அங்கங்க பிடிக்கப்பட்டு வருது. எல்லா இடத்துலயும் போதை மருந்துகள் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் ரைடு பண்ணப்பட்டது. சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் விதத்தில் முதல்வர் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அதற்கான முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. அதிக ஒப்பந்தங்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒப்பந்ததாரர்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க. திருச்சி நிறுவனம் அது வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்ல அதுக்கான சீல்டு கவர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்த மீட்டிங்ல பெரும்பாலான வெண்டர்ஸும் இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக மொத்த அரசை வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பயன்படும் வகையில டெண்டர் பாலிசியை மாற்றப்பட்டிருக்கு. அவங்க வந்து தனியாக அவங்களே வந்து அந்த டெண்டர் எடுக்கிறபடியாக இந்த அரசை துணை நின்று இருக்கு. முறைகேடுகள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களே ஓப்பனா சொன்னாங்க. சோலார் பாலிசியில நிறைய வந்து அவங்க ஒரு சில நபர்கள், அதாவது நீங்க சொன்ன அந்த முன்னாள் அமைச்சருடைய அவரும் அவர் கூட இருந்தவங்களும் எதுவும் நேரடியாக குற்றம் சாட்டினாங்க. அதுக்கான சீல்டு கவர்ல நிறைய ரிப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை ஆய்வு செய்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் பார்க்கிறோம். 2 திராவிட கட்சிகளும் உங்க மேல குற்றம் சாட்டு வைக்கிறது குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறீங்க அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் இருவரும் சொல்றாங்க. இல்ல ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன், எந்த விதத்திலும் குதிரை பேரமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 100% மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இப்போவும் இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள். அதுல எந்த மாற்று கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. எங்க முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்களாம் வந்து அவங்க கட்சியில் இருக்கிற குழப்பங்களை பார்த்து, அவங்க கட்சியில் இருக்கிற நிலைகளை பார்த்து அவங்க ஒரு ரெசிக்னேஷன் பண்றாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்களே வந்து பாக்குறாங்க. ரிசைன் பண்ண பிறகுதான் வந்து பாக்குறாங்க. ஸோ அதை யார் தடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் யாரும் தடுக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. ஸோ அது வந்து அவங்களுடைய கட்சியில் உள்ள தலைமை தான், அவங்களுடைய ஸ்திரத்தன்மை இழந்து அவங்க தலைமை வந்து சரியாக இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற முடிவுகள் அங்க உள்ள கட்சியில் உள்ள தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க போய் அதிமுக எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, அங்க உள்ள எல்லா தொண்டர்களும் கேட்டு பாருங்க. இங்க வந்து பாக்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள், அதிமுக கீழே இருக்க நிர்வாகிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அது எந்த உரிமையும் கிடையாது. அதை பத்தி பேச வேண்டியது தேவையில்லை. அந்த கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அங்கிருந்து வர்றவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து சந்திக்கிறாங்கன்னா அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? சார், இந்த 3 எம்எல்ஏக்கள் தானா இல்ல வேற எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு? அதை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அந்த கட்சியுடைய விஷயம். அதுல ரிசைன்மெண்ட் வர்றவங்க அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள். அதை பத்தி நாங்க யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. கடந்த சில நாட்களாகவே தலைமைச் செயலகத்துல வந்து இணையதளத்தில் வந்து தொடர்ச்சியா நடைபெற்று வந்து இன்று இல்ல கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியா அதுக்கு கட்சி சார்பில் எதனா அறிவிப்பு வழங்கியிருக்காங்களா? இல்ல அது எல்லா காலகட்டத்திலயும் வந்து அங்கங்க இருக்கிற அமைச்சர்கள் அவங்களை வந்து எல்லாரும் சந்திக்கிறது வழக்கம் தான். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சந்திக்கிற வழக்கம் தான். கண்டிப்பா இது வந்து வேற கட்சிகள், மாற்று கட்சியிலிருந்து தான் அதிகமாக வந்து சந்திக்கிறார்கள். நாங்களும் அதை வர்றவங்ககிட்ட அறிவுறுத்திட்டு தான் இருக்கோம், சொல்லிட்டு தான் இருக்கோம். அங்கங்க மாவட்ட செயலாளர் போய் சந்திச்சு அவங்க முன்னாடி இணையணுன்றத அறிவுறுத்தலை நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கேயும் அந்த மாதிரியான இதெல்லாம் செய்யல. வர்றவங்களே அங்கங்க கட்சி மாவட்ட செயலாளரை சந்திச்சு அவங்கள்ட்ட போய் இணைங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா இல்ல, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது இப்பதான் சந்திச்சிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அவங்க முடிச்சுட்டு அவங்க சந்திச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்புகளோ அது வந்து எங்களுடைய அப்படி இல்லைங்க. தமிழக நிர்வாகிகள் இல்ல, பொதுமக்கள் வச்சுக்கோங்க. பெரும்பாலான இடத்துல பொதுமக்கள் தான் வந்து நேத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு பாருக்குள்ள பொதுமக்களே போய் பார் எப்படி இப்போ ஓபன் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. உடனே நீங்க தாபாக நிர்வாகம் எல்லாம் சொல்லாதீங்க.
பொதுமக்கள் மிகவும் உரிமையாக இந்த அரசு இப்படி செயல்பட வேண்டும், இந்த அரசு இப்படிதான் இருக்க வேண்டும், பொதுமக்கள் உரிமையாக சென்று செயல்படுறாங்க. இது மக்களுக்கான அரசாக அவர்கள் எடுத்துக்கிறாங்க, பொதுமக்கள் போய் பாக்குறாங்க. அதை நீங்க தாவாக்க நிர்வாகிகள்லாம் ஒரு சில நிகழ்வு வச்சுட்டு சொல்றதுலாம் இல்ல. மக்கள் பெரும்பாலான இடத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு தக்கனவாறு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நடவடிக்கையில் அவங்களே இறங்கிடுறாங்க. நிறைய ரேஷன் கடைகளை பாக்குறோம், டாஸ்மார்க்ல பாக்குறோம், பொதுமக்கள் அவங்களே போய் நேரடியா இறங்கி களத்தில் இறங்கி பார்க்கறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம் தான். வெள்ளரிக்கை எப்போ சார் வரும்?